வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம அதுக்கெல்லாம் அப்புறம் போவோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமில் வந்து இப்போ பவித்ரா வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த பெட்டி இருக்கிறதுல. அது 2 lakhs. உண்மையிலேயே இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி தான் இருந்தது. ஏன்னா அவள் வேலையே செய்யாமல் எவ்வளோ வேலை காமிச்சிருந்தாங்க. அவள் வந்து அதான் நடிகைன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனாலும் அவளோட ஸ்போர்ட்டிவான அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அப்படின்னு தான் இருந்தது. எடுத்துட்டு அந்த பொண்ணு உள்ளே ஓடி வந்துட்டு ஒரு ஜம்ப் பண்ணி உள்ளே வந்து குதிச்சுட்டா. அதனால சூப்பர் தான் சொல்லணும் அவளுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வைக்கிறாருங்க பிக் பாஸ். அதில் காம்படிஷன் பயங்கரமாக நடக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் வந்துடுவான். முத்துக்குமாரன் வந்துடுவான், ரயான் வந்துடுவான், ஜாக்லின் வந்துடுவான், இவனை வந்துடுவான். யார் நம்ம சௌந்தர்யா வந்துடுவான். அடம் பிடிக்குது, நான் போவே அவன் உட்காந்துக்குச்சு. அது என்னென்னமோ வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. கன்வின்ஸ் ஆகலை மற்றவங்க யாருமே. இல்லை சீட்டு குலுக்கி போடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் ரயான், முத்து, சௌந்தர்யா 3 பேர் நிற்பாங்க. ஜாக்லின் வெளியில் வந்துடுவாங்க. அதுலேருந்து 3 பேரும் நிற்கும் போது இவங்க 3 பேருமே வந்து விஷாலும் பரவாயில்ல, விஷாலுக்கு தெரியும் இவன் வந்து அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு இது மாதிரி மேஜிக் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவா சௌந்தர்யா. அது அவள் பண்ணாதான் அழகு, அது அவளுக்கு தான் அழகாக இருக்கும். சரி அவள் போகணுன்னு சொல்கிறா, போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி விஷால் விட்டு கொடுப்பான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் நிற்கும் போது 3 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. ரயானுக்கு ஏன் அப்படி விடமாட்டான்னு இன்னொரு ஒன்று, அவனோட ஃப்ரெண்டு இவ வந்து சௌந்தர்யா, ஒருவேளை அவள் இதுக்கு முயற்சி பண்ணி வெளியில் போயிட்டு அவளால் உள்ளே வர முடியலன்னா இது என்ன பண்ணோன்னு தெரியாதுல்ல, எதையாவது ஒன்று ஏடாகுடம் பண்ணிட்ட போதுன்னு அவனும் வந்து நின்றுட்டுருக்கான். அடுத்தது முத்துக்கும் என்னன்னா இது கிடைச்ச விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிக்கணுன்றதுனால முத்துவும் நிற்கிறாரு. ஏன்னா முத்து போகும்போது 50,000 ரூபாய் தான் எடுத்துகிட்டு வந்தார். இப்போ 5 லட்சம் இருக்குல்ல, அதனால் அவரும் அதில் போட்டி போடுறாரு. ஆனாலும் ரொம்ப ஹெல்த்தியான காம்படிஷனாக இருந்தது முத்து, ரயான், சௌந்தர்யாக்குள்ள. ஏன்னா ஏற்கனவே சௌந்தர்யா வந்து வெளியில் சொல்லுவாள், அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் எடுக்க முடியலனா கூட போய் தொட்டு பார்த்துட்டாச்சும் வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்டியை திறந்துலாம் பார்க்க மாட்டேன், பெட்டியை எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதில் காசு இருக்குது இல்லைன்றதுலாம் அடுத்தது அப்படின்ற மாதிரி அவங்கள போக வேணான்னு சொன்னவங்க எல்லாருக்கிட்டையும் இவங்க இந்த விஷயத்த சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இதை உடனே வேணான்னு வெளியில் போன ஜாக்லினும் பவித்ராவும் திரும்பவும் இவங்களே முன் வந்து இவங்களோட ஓன் ஐடியா கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல இவங்க வந்து சௌந்தர்யாக்கு அங்கே சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, மற்றவங்களுடைய ஐடென்டிட்டியை திருடுறது தான் இவங்களோட 2 பேரோட கேரக்டராகவே இருக்குதுன்றத சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இது மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது நல்லா தெரிய வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு பிக் பாஸே அங்கேருந்து சொல்லிடுறாரு, அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து நின்னாங்க, அதனால் அவங்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு. என்ன ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 லட்சம், ஆனால் 3 பெட்டி. அதில் ஒன்று சில்வர், ஒன்று கோல்டு, ஒன்று ஆர்டினரி உட்டன் பாக்ஸு. அதில் எதனா ஒன்று இருந்தாலும் ஓப்பன் டைப்பு, ஒன்று ஸ்லைடு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனு போவேன்னு அடம் பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஓகேன்னுவாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரயானும் சரி முத்துக்குமாரும் சரி, இதுதாங்க ஆம்பளை பசங்க ஒரு ஸ்போர்ட்டிவாக உட்காந்து. அதுக்கப்புறம் கூட நம்ம பெண்களாக இருந்து அப்படி சொல்லக்கூடாது தான், ஆனாலும் ஒரு சில பொறாமை அப்படிலாம் இருக்கும் அட்டடா அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த ஆண்கள் வந்து 2 பேருமே வந்து அந்த பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும், மோட்டிவேட் பண்ணதா இருக்கட்டும். ஆமா, ஷூ லேஸ்லாம் டைட் பண்ணி விட்டு அவளுக்கு ஃபுல்லாக அந்த இடத்துல முத்துக்குமார் எப்பவுமே நிறைய பேசுவார், இந்த தடவை ரொம்ப கம்மியாக. ஏன்னா இவர் பேசுறதுனால அங்கே அவள் டென்ஷன் ஆகக்கூடாது இல்லையா. ரொம்ப அளவான பேச்சாக இருந்தது, சட்டிலாக இருந்தது அந்த இடம். ரொம்ப என்ன பண்ணுற, ரொம்ப சௌந்தர்யாவுக்கு பயங்கர சப்போர்ட். ஒரு வீட்டில் ஒரு செல்ல குழந்தை இருந்ததுன்னா அதுக்கு எப்படி எல்லாரோட சப்போர்ட் இருக்குமோ அது மாதிரி பிக் பாஸ் டீமுக்குள்ளே இருந்த எல்லாருமே, அதாவது அந்த வன்ம கும்பல் ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்கங்க. சுனிதா, சாச்சனா, மற்றவங்க அது ஆனந்தியும் வந்து அந்த கேங் தான். அந்த 6 பேர் கொண்ட குழு இருந்தது பார்த்தீங்களா, அது அந்த குழுக்கு தான் கொஞ்சம் வந்து அதுலேருந்து ஜாக்லின் இந்த பக்கம் வந்திருக்கறனால மீதி அந்த 5 பேர் வந்து அதே வன்மத்தோடு தான் இருக்காங்க. இன்னும் சுனிதாக்கெலாம் அப்பா இவ போயிட்டு அவுட் ஆகிட்டு அப்படியே வெளியில் போயிடணும் அப்படின்ற அந்த இதுவில் தான் மைண்ட் செட்டில் தான் இருக்கா. ஆமாம், அது மாதிரி தான் இருக்கா. தர்ஷா வந்து அழுகுறா, ஐயோ இவ எதுக்கு வெளில போகிறா, இவ வெளில போனால்னா இவளால் ஓட முடியாதே, அவுட் ஆகிட்டாலும் என்ன பண்ணுறது, தர்ஷா அழறா. ஸோ இது மாதிரி அன்பையும் பார்க்க முடியுது. ரொம்ப ஆமாம், வம்பு பிடிச்ச பெண்களையும் இதுக்குள்ளே பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, அந்த மார்க்கில் நிற்கும் போது ரொம்ப அழகான வார்த்தை
வார்த்தைகளை சொல்லி அவளை தேற்றுற விதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சௌந்தர்யா உங்களுக்கு வந்து நீ மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், அடுத்தது வந்து மக்களுக்கும் உங்களை பற்றி தெரியும், அதனால் ஓடி தான் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஓடி தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வந்துருங்க. ஆமாம், அழகாக ரொம்ப சூப்பரா அதே மாதிரி அவங்க 2 பேரும் அப்ரிஷியேட் பண்ணார். யாரு? ரயானையும் முத்துவையும். ஏன்னா வந்து குட் ஸ்போர்ட்ஷிப் எது ஒன்று சொல்லுவார், அது உண்மையிலேயே ஏற்கத்தக்க விஷயமா இருந்தது. அதே மாதிரி நமக்கு எல்லாமே திக் தாங்க இருந்தது. ஏன்னா இது ஓடுமா விழுந்துருமா, இல்லை போயிட்டாலும் வந்துருமா, இல்லை சும்மா நான் தலையை காமிச்சு வந்துருமா, இல்லை உண்மையிலே. ஆனால் இவளை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸில். நேற்று போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகாக இருந்தா. அவள் என்ன பண்ணாலும் இப்போ பார்க்கும்போது ஒரு ஸ்ரீதேவியோட சாயலும், அப்புறம் ஒரு ஸ்ரீதேவி சாயலில் ஒரு பீரியடில் திவ்யா ஸ்ரீ யாரோ ஒரு பொண்ணு இருந்தாங்க, அந்த ஒரு முகசாயலில் இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ரூபினியோட முகசாயலில் தர்ஷா இருக்கிறதா சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சௌந்தர்யா வந்து அந்த ஸ்ரீதேவியோட சின்ன வயசு 19-20 இயர்ஸில் இருக்கிற அந்த லுக் இருந்தது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன இவங்களோட அந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் அந்த ஒரு பயம் கலந்த ஒரு தைரியம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு பிக் பாஸ் தேத்தின விதமாக இருக்கட்டும், முத்துக்குமார் வந்து பிக் பாஸ் சொன்ன விஷயத்த பிக் பாஸே உனக்கு குழு கொடுத்துருக்கிறாரு பார்த்து விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை தட்டி கொடுத்தது ரயான் முத்து எல்லாருமே ரொம்ப சூப்பர் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா 1 2 3 வாங்க அவ்வளோதாங்க, எல்லாம் ஓடிடுங்க. கிட்ட போயிட்டு அந்த பாக்ஸுக்கு அதுக்கு ஒரு 10 feet இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாக்ஸை பார்த்துட்டு அதே ஸ்பீடில் ரிட்டனுங்க. அப்படி ஓடி வரும்போது அவள் ஓடுறது எப்படி தான் இருந்ததுங்க. ரஜினியும் நதியாவும் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க சேர்ந்து. அதில் நதியா வந்து அந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் அந்த ஓடுற மாதிரி ஒரு பாட்டு சீக்வன்ஸ் இருக்கும், அதுலேருந்து ஓடி வரா மாதிரி இருந்தது. இவன் கண்டிப்பாக இப்படிலாம் ஒன்றும் அதை ரீச் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம யோசித்தோம். அதே மாதிரி இங்கே பாதி தூரம் போயிட்டா, கிட்ட அங்கே தூரமாக இருக்கிற அந்த பெட்டியை பார்த்ததையும் தெரிஞ்சிருச்சு அவளுக்கு. உடனே வந்து ரிட்டர்ன் திரும்பி ஏன்னா போயிட்டு அங்கே போய் பொட்டியை தொட்டுட்டு திரும்பினா கூட மாட்டிக்கான். 4 செகண்ட் உள்ள ரீச் ஆயிட்டா. நான் வந்துட்டேன்டாப்பா தப்பிச்சேன்னா எல்லாருமே ஹாப்பி தான். ஆனால் நிறைய பேர் உள்ள என்ன டிஸ்கஸ் இப்போனா அவள் எத்திட்டு தான்ப்பா வந்திருப்பாங்க. உள்ள வந்தது ஒன்றும் புரியல, எப்படியே உள்ள வந்துட்டோன்னா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அவருக்கு ஓவரா வந்து அவளுக்கு வந்து இந்த ட்ராமா பண்ணவோ நிறைய வேர்ட்ஸ் போட்டு அப்படி இப்படி பேசவோ அதுக்கு தெரியல. ஆனால் உள்ள வந்து அந்த ஒரு பயம், வெளியில போயிட்டு உள்ள வந்து சேர்ந்துட்டோன்றா அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு டெரர் ஃபேஸ்ல வந்து அது தெரியும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க. இதுல எஸ்பெஷலி அந்த வன்ம கும்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சுனிதா வந்து ஐயோ அப்பா ரொம்ப வர்ஸ்ட்ங்க. ஆனந்தியும் பேசிக்கிட்டு பின்னாடி வந்து பேசுறாங்க. இவ வந்து என்ன பிளான் பண்ணலான்னு தெரியல. ஆனா வந்து இவளுக்கு தான் இது பேக் ஃபயர் ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும், பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, ஃபேட்மேன் சொல்றாரு. இவ வந்து சுனிதா வந்து இது நல்லது இல்லை, இது இப்படிலாம் விளையாடக்கூடாது, அது எதுக்கு இது இவ போகணும், இவ வேற மாதிரி பேசுறாங்க. அவ என்ன இவ்வளோ எத்தனை தடவை சூடு கொடுத்தாலும் அவளுக்கு உரைக்காது போல இருக்குது. ஏற்கனவே விஜய் சொல்லிட்டாரு. திரும்பவும் இந்த வாரமும் வந்து உனக்கு என்னம்மா அவளுக்கு அவ போறா, அது வேற பிக் பாஸ் சொன்னதை வேற அவளுக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு போல இருக்கு. அதை சொல்லியும் சுனிதா வந்து பேசுறா. ஏற்கனவே சொல்லிட்டாரு உங்களால முடிஞ்ச ட்ரை பண்ணுங்க, முடியல ஓடி வந்திருக்கேன். அவளுக்கு சப்போர்ட் பண்ணது இன்னும் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப காண்டாயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஐ லவ் யூ சொல்லியிருந்தாரு, அது ஒரு காண்டு. அது பவித்ராவே கேட்டா மாக்கா பாவண்டா இது ஒரு விஷயம். ஆனால் வன்மம் வந்து அப்படியே உள்ள நீடிக்குதுங்க. அதுக்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்களுங்க, வேற என்ன சொல்றது. அது அவ்வளோ திருந்தாத ஜென்மங்களையும் மக்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல தெளிவான ஒரு பிக் பாஸ் ஷோ தான் இது. அதனால மக்களுக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சும்மா அந்த சிரிச்சு தப்பா தமிழ் பேசி அப்படியே மக்களை மயக்கிற அந்த வித்தை வந்து இனிமே வேலைக்கு ஆகாது. தப்பான ஆளுதாமான்ற மாதிரி நீயே உன்னை காட்டிக்கணுமா, இதுதான் சொல்லணும். ஏன்னா சரி வந்துட்டா ஏதோ அவள் இப்போ ஓட முடியுமா, அதுனா வந்து முத்துவாது டெய்லி வாக்கிங் ஜாக்கிங் போறான். அதுதான் ரயான் கேட்பான், நீ டெய்லி ஏதாவது வார்ம் அப் ஆச்சு பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்பான் சிரிப்பாவ. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ ட்ரை பண்ணது வெல் அண்ட் குட் தான் சொல்லணும். நம்ம அதை வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணலினா பின்னாடி பேசக்கூடாதுங்க. ஏன்னா இதுங்களாம் அதான் சொல்லுனேன், பின்னாடி பேசுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அது 4 நல்லவன் இருப்பான், 4 கெட்டவன் இருப்பான். அது 4 கெட்டதுங்க இதுக்கு தாங்க. ஸோ ஒரு வழியாக உள்ளே போயிட்டு வந்தது. அடுத்தது பார்த்தா ஜாக்லின் ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, ஜாக்லின் உள்ளே வந்துடுறாங்க. டைமிங் ஒண்டி சொல்கிறாரு. ஆனால் இல்லை, ஜாக்லின் உள்ளே வந்துட்டாங்க தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.